ஹலோ கைஸ், மீண்டும் ஒரு முறை நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா கத்தாரினுடைய கத்தார்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறேன். என்னத்துக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு நம்ம நீல நிற மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒரு இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படின்னா கோல்டன் மஸ்க்குன்னு ஒரு மஸ்கும் இருக்குது இந்த பிளேஸில். ஸோ நம்ம அதையும் ஒரு நாளைக்கு பார்ப்போம் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி அதைத்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். இந்த கோல்டன் மஸ்க் அப்படின்றது எப்படின்னா, இரவையிலையும் பல ஜொலிக்கக்கூடியது, பகலையிலையும் பல ஜொலிக்கக்கூடியது. அப்படின்னா என்னென்னா, இந்த சூரிய ஒளிக்கும் பகலையில் சூரிய ஒளிக்கு, இரவையில் வந்துட்டு அந்த நிலவு வெளிச்சத்தில் ஜொலிக்கும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ நான் சில ஆர்டிக்கல் படிக்கும்போது அப்படித்தானே அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படியான ஒரு ஜொலிக்கக்கூடிய தங்க நிறத்திலான ஒரு மஸ்ஜிதை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கோல்டன் மாஸ்க்கு கிட்ட வந்துட்டேன். நான் அதை கண்டதுமே எனக்கு என்னடா இவ்வளோக்கு அந்த நான் ஆர்டிக்கலில் படித்ததுக்கும் உண்மையிலே நேரில் பார்க்குறதுக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா உண்மையிலே ஒரு கோல்டு தங்க கட்டிக்கிட்ட நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு. நான் அதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அப்படி சொல்கிறது, பெரிய ஒரு டோரன் இருக்குது, அயன் டோரன் மாதிரி. அந்த டோரை அப்படியே பார்த்துட்டு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இந்த டோர், இந்த பில்டிங் எல்லாம் அப்படியே பார்த்து வியந்துட்டு நான் அப்படியே அந்த சைடுக்கு திரும்பினேன்னா, உங்களுக்கு முன்னாடி கோல்டு கலரில் ஒன்று ஜொலிக்குதா, அதுதான் நம்ம தேடி வந்த அண்ணா. நீங்கள் இப்போ முன்னாடி பார்த்துட்ருக்குற அந்த மஞ்சள் கலரில் தக்கன்னு மின்னுது இல்லையா, அதுதான் அந்த கோல்டன் மாஸ்க். ஸோ இப்போ அந்த கோல்டன் மாஸ்க்கு கிட்ட நம்ம போய் ஏன் இது இவ்வளவுக்கு ஜொலிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது, என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னுலாம் தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அப்படி வாக் பண்ணுவோம். பட் இந்த ஏரியா இருக்குது தானே, கத்தாரான்னு சொல்லக்கூடிய இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த ஏரியா ஃபங்க்ஷன் டைமில் எப்படி இருக்குன்னு தெரில. பட் இப்போ பீஸ் அண்ட் காமாக, எப்படி சொல்கிறது, சைலண்ட்டாக ரொம்ப க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம். நிறைய டூரிஸ்ட் இருக்கிறாங்க அந்த சைடில். அங்கிட்டு அடுத்த பக்கம் இந்த பில்டிங்க்கு அங்கால முன் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கடல் இருக்குது. நீ அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. நம்ம வந்தது இந்த கோல்டன் மாஸ்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் கவர் பண்ணுறதுக்கும். வா, நான் நினச்சி பார்த்ததை விட, சும்மா ஆர்டிக்கலில் பார்த்த ஃபோட்டோஸை விட நேரில் தக்கன்னு மின்னுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது நான் என் கண் முன்னாடி பார்க்கும்போது எனக்கு அப்படி, எப்படி சொல்கிறது, உடம்பு அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு இதை ஃபீல் பண்ண இயலுமான்னு தெரில. நேரில் இருந்தீங்கன்னா வேறு லெவல் ஃபீல் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னதானே, இந்த பில்டிங்க்கு அப்படியே முன்பக்கமாக கடல், அந்த பக்கம் நிறைய டூரிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு அங்கே இப்போ அங்கிட்டு சைடில் இருக்கிறாங்க. இந்த சைடுக்கு கொஞ்சம் பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பட் இங்கேருந்து அதை பார்க்குறதுக்கு நான் சொன்ன அந்த கோல்டு மாஸ்க், இது நம்ம அந்த சைட்லேருந்து அந்த சூரியன் இப்போ அந்த பக்கம் இருக்கிறதால அந்த ஒளி இப்படி நேராக இந்த பில்டிங்கில் படுறதால அந்த சைடுக்கு சும்மா அப்படியே பட்டு தெரிக்குது கோல்டு கலரில். பட் இங்கிட்டு காலையில் நினைக்கிற மாதிரி இந்த சைடு காலையில் சூரியன் அப்படி உதிக்கிற டைம், இப்போ மறைகிற டைமு, அப்போ சூரியன் இந்த டைம் உதிக்கிற டைம் வந்துட்டு இந்த சைடு அப்படியே பலன்னு மின்னும்னு நினைக்கிறேன். இதனுடைய கிட்ட போய்த்து பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும் இதை எப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நான் அந்த பள்ளி ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான்.
பின்னால் ஜொலிக்கக்கூடிய இந்த கோல்டு மாஸ்க் உங்களுக்கு நான் என்ன தான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி வீடியோவில் காட்டினாலுமே அந்த நேரில் கண்ணால் பார்க்குற அந்த ஃபீல் இருக்குது தானே, அது உங்களால் பெற முடியுமான்றது எனக்கு தெரில, அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியுமான்னு. பட் நேரில் நான் பார்க்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது எப்படி இந்தளவுக்கு யோசித்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு ஒரு லக்ஸரி ஃபீல் ஒன்று கொடுக்கக்கூடிய, முழுதுமே தங்கத்தால் பூசினா தங்கத்தால் செஞ்சால் எப்படி இருக்கும், தங்கத்தாலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரியே இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்தளவுக்கு இந்தளவுக்கு ஜொலிக்கிறதுக்கு இதை முழுதுமே வந்துட்டு கோல்டு கலர் பூசியிருந்தாங்க அப்படின்னா இந்தளவுக்கு இது வந்துட்டு ஜொலிக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இதை என்ன மெட்டீரியலை கொண்டு இந்தளவுக்கு ஜொலிக்கிறதுக்கு தூரத்தில் இருந்து பார்த்தா அந்த கோல்டு ஃபீலை நமக்கு கொடுக்கறதுக்கு வச்சுருக்கிறாங்க அப்படின்றது நான் கிட்ட உங்களுக்கு காட்டுறேன். சின்னதான ஒரு சிப்ஸ், எப்படி சொல்கிறது, கோல்டன் சிப்ஸை கொண்டு தான் இந்த பள்ளி ஃபுல்லாகவே ஒட்டி டெக்கோர் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இந்தளவுக்கு ஜொலிக்குது அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. இது பள்ளி இமாம், பள்ளியில் தொழுவிக்கக்கூடியவர் உள்ளுக்கு இருந்து தொழுவிக்கக்கூடிய இடம் தான். இது எப்படி லைட்டாக முன்னுக்கால வந்த மாதிரி இருக்குது. இதோட இன்டீரியர் எப்படி இருக்குது, கோல்டில் தான் இருக்கா இல்லை வேறு என்ன செய்திருக்காங்கன்னு பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, உங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பள்ளியினுடைய வெளித்தோற்றம் ஃபுல்லாக நம்ம பார்க்கணும் இல்லையா? ஓ மை காட், இந்த சைடும் வேறு லெவல். அந்த சூரிய ஒளி படும்போது இருக்கக்கூடிய அந்த ஒளி கதிர்கள் அதில் பட்டு தெரிக்கும் போது ஒரு வேறு மாதிரியான ஒரு காட்சி, அதை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப அழகாக இருக்குப்பா. இந்த மனாரா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எல்லா பள்ளியிலையும் நம்ம பார்த்துருப்போம், வெளியில் ஒரு மனாரா அப்படி இருக்கும், பள்ளிகள்னாலே பொதுவாக இப்படி இருக்கிறது வழக்கம். பட் இந்த மனாராவை கூட அவங்க விட்டு வைக்கலை, அந்த கோல்டன் சிப்ஸாலேயே இதையும் டெக்கோர் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலே அது நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. செம்மையாக இருக்குது கைஸ். இது அவ்வளோ பெரிய பள்ளியெல்லாம் இல்லை, பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய பள்ளியெல்லாம் இல்லை, ஒரு சின்ன கணக்கான குட்டி பள்ளி. அந்த குட்டி மஸ்ஜிதை கூட இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு டெக்கோர் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தாங்கன்னு எனக்கு அது இப்போ தான் யோசிக்க தோணுது. நான் வந்துட்டு இது அவ்வளோ பெரிய சிப்ஸாக இருக்கும், இல்லாட்டி அப்படி பெரிய ஒரு போர்டாக இருக்குன்னு பார்த்தா சின்ன சிப்ஸ் தான், கோல்டன் சிப்ஸ் தான். இது வந்துட்டு இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் பதிச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு பிரம்மாண்ட கன்ஸ்ட்ரக்ஷன் இது, என்ன ஒரு பிரம்மாண்ட டிசைன், எவ்வளோ அழகாக இருக்குது. எம்மா உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு கட்டாயம் பார்க்கணும். எஸ், இப்போ நம்ம இருக்கிறது தான் பள்ளியினுடைய முன் தோற்றம். எப்படி இருக்கு பள்ளி?
இந்த பகுதி தான் ஆரம்பத்தில் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் மெட்ரோலேருந்து வந்தீங்கன்னா இல்லாட்டி எப்படி வந்தாலும் வெஹிக்கிளில் உள்பக்கத்தால் வராமலுக்கு வெளியில் கடல் சைடில் வந்தீங்கன்னா இந்த பகுதி தான் உங்களுக்கு என்ன செய்யும் ஃபேஸுக்கும் டிரெக்டாக விளங்கும். அதில் முன்னாடியே ஒரு சின்ன குட்டி ஒரு நீர்த்தடா ஒரு நீர்க்குழாய் டேப் பண்ணி வச்சுருக்குறாங்க தாகித்தா குடிச்சு கொள்றதுக்கு. பட் நான் அதில் குடிச்சு பார்த்தேன், சூடாக இல்லை. இப்போ கொஞ்சம் கிளைமேட் மாறிட்டுருக்கு, தண்ணி சுடுமாக்குன்னு பார்த்தா தண்ணி சூடாக இல்லை, இதமான குளிர் அப்படி தான் சொல்லலாம். ரொம்ப கூலும் இல்லை. இன்னும் இருக்கிற வாட்டர் டேப் அதில் டிசைன் கூட இவ்வளோ அழகாக இருக்குது. சூரிய ஒளி படுற இடம் எல்லாமே மின்னுது. சூரிய ஒளி படாத இடம் பெருசாக மின்னுறதுக்கு மாதிரி இல்லை. பட் நிலவு வெளிச்சத்துக்கும் இதே மாதிரி மின்னும் அப்படின்றத ஆர்டிக்கலில் படித்தேன். பட் நம்ம நிலவு வரங்காட்டிலும் இங்கே இருக்கல, அது நம்ம போக வேண்டிய நேரம் இருக்குது. இதில் டோர்ஸ் கூட வந்துட்டு கோல்டோட சேர்ந்த மாதிரியே தான் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம். இப்போ ஒரு எப்படி சொல்கிறது வந்துட்டு ஆர்கிடெக்ட் வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பில்டிங் கட்டும்போது அந்த பில்டிங்கோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் டோர் விண்டோஸ்லாம் செய்வாங்க. அது மாதிரி இங்கேயும் பார்த்து பக்காவாக எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கிறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அதில் மேலே சின்னதாக ஒரு நீல கலர் சிப்ஸில் வந்துட்டு ஒரு டெக்கோரம் பண்ணியிருக்கிறாங்க. தூரத்தில் அப்படியே நின்னோம்னா கடல். இந்த பக்கம் வாராக்களுக்கும் இப்படியே இந்த பகுதியில் இந்த சைட்லேருந்து வந்தாலுமே ஃபஸ்ட்டுக்கு நம்மளுக்கு விளங்கக்கூடியது இந்த இப்போ நான் இருக்கக்கூடிய பாட் தான். இதிலேருந்து தான் அப்படியே உள்ளுக்கால முன்னுக்கு பேத்துட்டு இது ஸ்டெப்ஸ். இது வந்துட்டு ஸ்டோரிங்க அவங்களோட. ஓகே, இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டிய நேரம். நம்ம இப்போ உள்ளுக்கு போமா, இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதையும் பார்த்துட்டு நம்ம வீடியோவை முடிச்சிக்கலாம் எக்ஸ்ப்ளோரிங்கை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பள்ளியினுடைய முன்பகுதி, மஸ்ஜிதினுடைய முன் தோற்றம் தான் இந்த தோற்றம். இது மார்னிங் டைமில் நினைக்கிற மாதிரி இந்த சைட் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா மார்னிங் இந்த பக்கம் தானே சூரியன் உதிக்கும். அப்போ அந்த நேரத்துக்கு அதில் ஒளிக்கதிர்கள் இதில் படும்போது ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீலை, இது வேறு மாதிரியான ஒரு அழகை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே தான் இந்த மனாரா இருக்குது. எல்லாமே கோல்டு கலரில் கோல்டன் சிப்ஸால் தான் மேக் பண்ணியிருக்கிறாங்க அவுட் சைட் ஃபுல்லாக. இன்சைடில் இதுக்கு உள்ளுக்கு கோல்டில் இல்லை, கோல்டன் சிப்ஸ் இல்லை. அண்ட் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ போய் பார்க்கலாம். ஓகே, உள்ளுக்கு போம். உள்ளே போய்த்து பார்த்துருவோமா இன்டீரியர் எப்படி இருக்குன்னு. நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னா பள்ளியினுடைய முன் வெரண்டாவில் இருக்கிறேன். இதுதான் வெரண்டாவுடைய டிசைன். பட் வெரண்டாக்குள்ளே கோல்டன் சிப்ஸ் வச்சு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு கோல்டன் சிப்ஸில் டிசைன் பண்ணி பலன் இல்லை. ஏன்னா இதற்கு வந்துட்டு சூரிய ஒளி படக்கூடிய வாய்ப்பு இல்லை, நில ஒளியும் படக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ஒரு டெக்கோர், அந்த ஒரு மிளறக்கூடிய ஜொலிக்கக்கூடிய அந்த டெக்கோர் இதற்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். பிஸ்மில்லாண்டே ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மெயின் டோர். இந்த மெயின் டோரால் தான் நம்ம உள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்னென்னா, நம்ம அந்த ப்ளூ மஸ்ஜித், நீல நிற மஸ்ஜிதில் நம்ம பார்த்த மாதிரியான QR கோட் இங்கேயும் இருக்குது. இங்கேயும் டூரிஸ்ட் வாரவங்க, அரபிக் தெரியாதவங்க, அடுத்த லாங்குவேஜ் உள்ளவங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்க, அப்படி அவங்க வந்தாலுமே கூட இதை ரீட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்து இல்லாதவங்க நீல நிற மஸ்ஜிதில் லிங்க் நான் மேலே போடுறேன், கட்டாயம் போய்த்து பாருங்கள். அது மாதிரியான 2 செட்டப். இது வந்துட்டு அந்தளவுக்கு அதை விட இது கொஞ்சம் சின்ன மஸ்ஜித் தான். ஸோ நான் காட்டுறேன் அதையும். ஓகே, உள்ளுக்கு போவோம். எம்மா ஜில்லுன்னு இருக்குது. ஏசி போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சூடு காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே பொதுவாக அவுட்டோரில் கூட சில இடங்களில் ஏசி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூடு இங்கே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் தெரியும் தானே உங்களுக்கு. இதுதான் பள்ளியினுடைய இமாம் இருந்து தொலைவிக்கக்கூடிய இடம். செம்மையாக டிசைன் பண்ணியா.
ஒரு விஷயம் நம்ம பேசியாகணும், ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியாகணும். அப்படின்னா கோல்டன் மஸ்ஜிது கோல்டன் சிப்ஸால் செஞ்சுருக்காங்க அப்படின்னாலுமே வெளியில் கோல்டை கொண்டு ஃபுல்லாக டெக்கோர் பண்ணியிருந்தாலும் உள்ளுக்கு கோல்டில் அவ்வளோ பெரிய டெக்கரேஷன் இல்லை. ஏன்னா நான் சொன்ன ரீசன்ஸ் தான், சன் அண்ட் மூனுடைய அந்த ஒளிகள் உள்ளே வராததால் அந்தளவுக்கு அது ஜொலிக்காது, அதனால் அதை வந்து தவிர்த்திருப்பாங்க. ஏன்னா அடுத்தது வந்து என்னென்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான மெட்டலிங் டிசைன் மாதிரியான கம்பியால் செஞ்ச மாதிரி அப்படியான டெக்கரேஷன் தான் உள்ளுக்கும் இமாம் தொழுவிக்கக்கூடிய இடத்துல செய்திருக்கிறாங்க. அண்ட் சின்ன 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 கோல்டு ஒர்க்குகளும், அதாவது கோல்டு ஒர்க் சொன்னால் கோல்டால் இல்லை, அந்த கோல்டு கலரான சின்ன சின்ன ஒர்க்குகளும் அதுக்கேற்ற லைட்டிங்கும் தான் இங்கே செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அடுத்தது வந்துட்டு சாண்ட்லியர் கூட நம்ம அந்த பார்த்துருப்போம், நீல நிற மஸ்ஜிதில் பார்த்துருப்போம் இல்லையா சாண்ட்லியர், அது மாதிரியான ஒரு சாண்ட்லியர் தான் இதுலுக்கும் வச்சுருக்கிறாங்க. அண்ட் அவ்வளோ பெரிய பள்ளியாக இல்லாட்டிலுமே சின்ன ஒரு மஸ்ஜிதாக இருந்தாலும் பார்த்து பக்காவாக அழகாக அதனுடைய டிசைனை அண்ட் டெக்கரேஷனை அழகாக செய்திருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஃபுல்லாக இன்டீரியர் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது சின்ன சின்ன கோல்டு அண்ட் அந்த மெட்டல் ஆர்ட்ஸ்லாம். ஓகே கைஸ், இன்டீரியர் நீங்கள் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்க, இதுதான் இன்டீரியர். அவ்வளோ பெரிய பல் இல்லை, சின்ன பள்ளி தான். பட் இன்டீரியர் கூட கோல்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்டீரியர் செஞ்சுருக்காங்க. அண்ட் மெட்டலுக்கு ஏற்ற மாதிரி தான் மெட்டல் டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க செய்திருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு பக்கா நல்ல ஒரு டெக்கரேஷன் அண்ட் ஆர்கிடெக்ட் தான் அப்படி சொல்லணும். இது வந்துட்டு ஒட்டோமன் சொல்லக்கூடிய டர்க்கியிலேருந்து எப்படி சொல்கிறது, டேக்கி நாட்டில் உருவான ஒட்டோமன் சொல்லக்கூடிய ஆர்கிடெக்ட் கலையை கொண்டு தான் இந்த பள்ளியையும் வடிவமைச்சிருக்கிறாங்க. நிறைய மஸ்ஜித் வந்துட்டு கத்தாரில் துருக்கி நாட்டினுடைய ஆர்கிடெக்ட் அண்ட் துருக்கி நாட்டினுடைய ஆர்கிடெக்ட் கல்ச்சர் கொண்டு தான் இங்கே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆர்டிக்கலில் கூட டர்க்கி நாட்டை பின்பற்றி டர்க்கி நாட்டினுடைய ஆர்கிடெக்ட் கலைகளை கொண்டு தான் இந்த கத்தாரில் நிறைய மஸ்ஜிதுகள் வந்துட்டு உருவாகிருக்கு அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதுபோல தான் இந்த மஸ்ஜிதும் வந்துட்டு ஒட்டோமன் சொல்லக்கூடிய டர்க்கி நாட்டினுடைய ஒரு ஆர்கிடெக்ட் கலையை கொண்டு தான் இந்த பள்ளியும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகாக சின்ன மஸ்ஜிதாக இருந்தாலும் நிறைவான டிசைன், நேர்த்தியான டிசைன்களை கொண்டு இங்கே இதை வடிவமைச்சிருக்கிறேன். அண்ட் காப்பட் கூட அண்ட் பிளேன் ஒரு கோல்டு கலருக்கு சம்மந்தமான, ஒரு செம்பு கலருக்கு சம்மந்தமான ஒரு கலரில் தான் இந்த காப்பட் கூட போட்டிருக்கிறாங்க. இந்த காப்பற்ற டிசைன்ஸ் கூட போல்டில் இருக்கக்கூடிய டெக்கோருக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் நினைக்கிற மாதிரி சொல்லி செய்து எடுத்துருக்கிறாங்களோ தெரியும். அண்ட் ஃபுல் பார்க்குறதுக்கு செம்ம பக்கா ஃபினிஷஸோடு இருக்கக்கூடிய ஒரு காப்பட்டும் பள்ளியும் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்படியான ஒரு பள்ளி நீங்கள் இது மாதிரியான ஒரு பள்ளி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறீங்களா பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் இந்த இப்படியான ஒரு பள்ளியை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் இந்த கத்தாரை நம்ம பண்ணிருக்கிறோம். அது எல்லாம் என் கூட சேர்ந்து நீங்களும் என்ன செய்யலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, பை பாய்.